ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ இந்த வீடியோவில் யூனியன் அப்படிங்கிறது இஸ் இட் நியர்பை, நம்ம ட்வின் ஃப்ளேம் நம்மளை தேடி வர போகிறாங்களா, மேனிஃபெஸ்ட் ஆக போகிறாங்களா, யூனியன் அரவுண்ட் தி கார்னர் இருக்கா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா? ஸோ இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க வீடியோஸ் வச்சு நீங்கள் லைஃப் ஜேர்னியில் இருக்கீங்களா, ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கீங்களா அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நீங்கள் செப்பரேஷனில் இருக்கீங்களா, ட்வின் ஃப்ளேம் செப்பரேஷனில் இருக்கீங்களா அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன இதுக்கெல்லாம் மெயின் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்னா ஆத்தென்டிசிட்டி. ஓகேயா? ஸோ ஆத்தென்டிசிட்டிங்கிறதான் மெயின் கீ. நீங்கள் உங்களையே செல்ஃப் பிட்ரே பண்ணிக்காமல் உங்கள் ஆத்தென்டிசிட்டிக்காக வாழ்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கீங்கன்னு அர்த்தம். என்னதான் இருந்தாலும் எனக்கு எல்லா நாலேஜும் இருக்கும், நான் என்ன அவஸ்தைப்படுறேன்னு எனக்கு தெரியுது, ஆனாலும் என்னால் இந்த சொசைட்டி சோஷியல் கண்டிஷனிங் இது என்னோடய கம்ஃபர்ட் ஜோன் மெயினாக அதெல்லாம் விட்டுட்டு என்னோடய ஆத்தென்டிசிட்டிக்காக வாழ முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் லைஃப் ஜேர்னியில் இருக்கீங்க. அதே மாதிரி நான் என் வாழ்க்கையில் இந்த லைஃப் ஜேர்னியில் நிறைய எமோஷ்னல் அவைலபிலிட்டி எனக்கு கிடைக்காததுனால நான் ஒரு பர்சன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், ஃபேமிலி இல்லை, வெளியே இருந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், இல்லை தெரிஞ்சவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த பேசுகிற பர்சன் நானே ட்வின் ஃப்ளேமாக இருக்கலாம் அப்படின்னு நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. எனக்கு இந்த ட்வின் ஃப்ளேமுங்கிற கான்செப்ட் தெரிஞ்சிருக்கு, அந்த டைட்டிலெல்லாம் தெரிஞ்சிருக்கு. ட்வின் ஃப்ளேம்னு நினச்சிக்கிட்டே நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். இந்த டெலிபதியை பற்றியெல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு. எனக்கும் அவருக்கும் நிறைய விஷயம் ரெசனேட் ஆகுது, நான் மனசில் நினைக்கிறதெல்லாம் அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அது ட்வின் ஃப்ளேம் டெலிபதி தான் அப்படின்னு நம்பிக்கிட்டு நம்மளாக என்ன சொல்கிறது, அந்த ஆணை ஒரு ட்வின் ஃப்ளேம் அப்படின்னு ஆக்கிக்கிறோம். அவர் உண்மையிலேயே ட்வின் ஃப்ளேம் இல்லையான்னு நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனை அந்த ஆண் கூட வந்துச்சு அப்படின்னு சொன்னால், பயங்கர சண்டையாச்சு அப்படின்னு சொன்னால், நான் உட்காந்து பூத்துன்னு அழுதுட்டு அவரை மடக்க முடியாமல் ஒப்சசிவாக திங்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா இட் குட் பி அட்டாச்மெண்ட் ஆல்சோ. ஓகேயா? இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் இருக்கிற கார்மிக் ஆர் டாக்ஸிக் பேட்டர்ன் ஆஃப் பாண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அது யாராக வேணா இருக்கட்டும், ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ஃபேமிலி மெம்பராக இருக்கட்டும், ஸ்ட்ரேஞ்சராக இருக்கட்டும், ஹூமெவர் இட் இஸ், அவங்கக்கிட்ட எல்லாம் இருந்து பிரிஞ்சு நம்ம தனிமையில் வாடிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் எப்படி வச்சுருந்துருப்போம்னா பிஹைண்ட் டோர்ஸ் தான் வச்சுருப்போம், பிஹைண்ட் க்ளோஸ் டோர்ஸ் தான் வச்சுருப்போம். ஓப்பன் சன்லைட்டுக்கு அடியில், அண்டர் பிரைட் டேக்கு அடியில் எல்லாம் வச்சுருக்க மாட்டோம். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஆண்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்திருக்கீங்களா, இது ஜஸ்ட் செப்பரேஷன் தான். இட் இஸ் நாட் ட்வின் ஃப்ளேம் செப்பரேஷன். எப்போ உங்கள் ஆத்தென்டிசிட்டிக்காக நீங்கள் வாழ்ந்து திஸ் இஸ் ஹூ ஐ ஆம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு, இதுதான் நான், நிஜமான நான், எனக்கு என்ன வாழணுமோ, என்னோடய ட்ரீம் அண்ட் டிசைர் என்னவோ அதுக்காக மட்டும்தான் நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே நீங்கள் உங்கள் யாரோ ஒருத்தர் கூட ஒரு ஆண் கூட பழகியிருக்கீங்க, அவங்கள ட்வின் ஃப்ளேம்னு நினச்சிருக்கீங்க, ஆனால் அவங்க ட்வின் ஃப்ளேம் இல்லைன்னு ஒரு ஸ்டேஜில் ரிவீல் ஆகிடுது, உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது. ஸோ அந்த பர்சன்கிட்டேருந்து நீங்கள் விலகி வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், வெளியே வந்ததுக்கப்புறம் பூத்துன்னு அழுகிறீங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் திருப்பி இவன் ட்வின் ஃப்ளேம் இல்லைன்னா உண்மையான ட்வின் ஃப்ளேம் யார் அப்படிங்கிற தேடுதல் ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால், தட் இஸ் ட்வின் ஃப்ளேம் செப்பரேஷன். ஸோ அந்த தேடுதல் ஆரம்பிச்சிருச்சு, உங்கள் ட்வின் ஃப்ளேமும் ரியல் லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் ஆகிட்டாங்க, பபுள் ஃபேஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு ரீசனுக்காக ஆர்கியூமெண்ட்டு தான் நடந்திருக்கும், அதுவும் ஹெல்த்தி டிஸ்கஷனாக தான் இருந்திருக்கும், சண்டையாலாம் இருந்திருக்காது. அந்த ஹெல்த்தி டிஸ்கஷனில் பிரிஞ்சதையே உங்களால் தாங்க முடியாமல் அழுதுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த ஒரு பர்சனை உங்களால் மறக்கவே முடியாது. அவனை தாண்டி இன்னொரு ஆணை தேடணும்னே தோணலை. அந்த ஆண்கிட்டே உங்களுக்கு எல்லா நிறைவு கிடச்சிருச்சு அப்படின்னா 95% அவங்க உங்கள் ட்வின் ஃப்ளேமாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த பர்சன்கிட்டேருந்து நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க, செப்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் இந்த ஒரு பர்சன்கிட்டேருந்து செப்பரேஷனில் இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் கம்ப்ளீட்டாக இன் அண்ட் அவுட் ஹீலிங் ஜேர்னி, உங்களோட அந்த செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஜேர்னி அப்படிங்கிறத அண்டர்கோ பண்ணி ஒரு கேட்டர்பில்லர்லேருந்து பட்டர்ஃப்ளையாக மாறி இருப்பீங்க. அந்த மெட்டமார்ஃபோசிஸ், டிரான்ஸ்மியூட்டேஷன் இதெல்லாம் நடந்திருக்கும். ஓகேயா? பட்டர்ஃப்ளையாக மாறினதுக்கு அப்புறமும் நீங்கள் என்ன ரியலைஸ் பண்ணணுன்னா, இப்போ நம்ம ஊர்ந்து போக தேவையில்லை. கேட்டர்பில்லர் மாதிரி நமக்கு கடவுள் ஆக்சுவலாக விங்ஸை கொடுத்துருக்காரு. விங்ஸ் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், பறந்துருவோம். ஓகேயா? ஸோ அப்போ பறந்து தானே போகணும், விங்ஸ் இருந்துச்சுன்னா. அதுக்கப்புறமா ஏன் ஊர்ந்து போகணும்? கரெக்ட் தானே?
ஸோ திஸ் இஸ் வாட், இது எல்லாமே நீங்கள் வந்து இதுக்கு முந்தின வீடியோஸ்லேயே பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஸோ இப்போ யூனியன் அரவுண்ட் தி கார்னரில் தான் இருக்குது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ நீங்கள் ஆத்தென்டிசிட்டியோடு வாழ்கிறீங்க இல்லையா, செல்ஃப் பிட்ரேயல் லைஃப் இல்லாமல் எனக்காக எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்வேன், எனக்கே நான் எல்லாத்தையும் கொடுத்துக்கிற ப்ரொவைடராக இருந்துக்கிறேன், என்னோடய சோர்ஸாக இருந்துக்கிறேன், என்னோடய ப்ரொடெக்டராக இருந்துக்கிறேன், எனக்கு நானே எமோஷ்னலாக அவைலபிளாக இருந்துக்கிறேன். ஏன்னா இந்த செப்பரேஷன்லேருந்து இந்த ஹீலிங் ஃபுல்லாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஐம் ஹோல் அண்ட் கம்ப்ளீட் அப்படின்னு இருக்கும்போது என்னாகும், உங்கள் மனசு எதுக்கெல்லாம் பருத்த வச்சுதோ, எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டதோ அந்த ஆசையை ரியாலிட்டியில் கொடுக்கணும்னு அந்த மனசை மதித்து, மனசை உண்மையிலேயே நேசிச்சு, ஐயோ இவ்வளோ நாள் தவற விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி புத்தி வந்து தன் தவறை உணர்ந்து நம்ம மனசோட ஆசையில் ரியாலிட்டி கொண்டு வரணும் அப்படின்னு தவிக்குது பாருங்க. தட் இஸ் செல்ஃப் லவ். அதுதான் அந்த டேர்ன் எடுக்குது. இத்தனை நாள் அந்த கண்டிஷனிங் லைஃப்பில் எப்படி வாழ்ந்துட்டுருக்கோமோ அதுலேருந்து என்டையராக டேர்ன் எடுத்து செல்ஃப் லவ் லைஃப் ஸ்டைலுக்கு வருது. ஸோ ஓகே, அப்போது என்ன ஆகுது அப்படின்னா மனசும் புத்தியும் ஒரே அலைன்மெண்ட்டுக்கு வருது. ஆனால் புத்திக்கு என்ன பண்ணிக்கணும், எப்படி பண்ணிக்கணும்னு தெரியல. ஸோ அப்போ அந்த மனசோட ஆசை, மனசு பரிதவிக்கிறதையும் மனசாட்சி பார்க்குது. புத்தி வந்து இதுக்கு எப்படி ரியாலிட்டிக்கு கொண்டு வந்து மனசுக்கு கொடுக்கணுங்கிறது தெரியாமல் பரிதவிக்கிறதையும் மனசாட்சி பார்க்குது. ஸோ இப்போது மனசாட்சி என்ன பண்ணுது அப்படின்னா கம்ப்ளீட் பிரம்ம ஞானம், பிரபஞ்ச ரகசியம், பிரபஞ்சம், ஆகம விதி, அந்த யுனிவர்சல் லாஸ் எப்படி வேலை செய்யும், நம்ம ட்ரீம்ஸை ரியாலிட்டி கொண்டு வருது, இது எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, மனசாட்சியை புத்திக்கு சொல்லி கொடுக்குது. புத்திக்கு சொல்லி கொடுக்கும்போது மனசும் கேட்குது. ஓகேயா, புத்தி இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அதை பூமியில் எப்படி செஞ்சுக்கிறதுன்னு ஆக்ஷன் எடுக்குது, ஸ்டெப் எடுக்குது. ஸோ அப்போ என்ன, மனசுக்காக தான் மனசாட்சியும் சரி புத்தியும் சரி, புத்திக்காக மனசு கிடையாது. ஓகே, ஸோ அப்போ இந்த மனசும் புத்தியும் ஃபஸ்ட்டே அலைன்மெண்ட்டுக்கு வந்துடுச்சு செல்ஃப் லெவலில். இப்போது அலைனிங் வித் யுவர் டிவைன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் கீழே உங்கள் மனசாட்சி உங்கள் மனசுக்கு தகுந்த மாதிரி ஆசை எப்படி ரியாலிட்டி கொண்டு வரதுன்னு சொல்லி கொடுக்குதில்ல. ஸோ மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி மனசுக்கு தகுந்த மாதிரி மனசாட்சி ப்ளஸ் புத்தி இது மூணுமே ஒரே நேர்கோட்டுக்கு வருது. ஓகேயா, ஸோ ஒரே நேர்கோட்டுக்கு வருது அப்படிங்கும் போதே நீங்கள் நிறைய ஹீலிங் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருப்பீங்க, மெடிடேஷன்லாம் நிறைய பண்ணியிருப்பீங்க. அப்போது நீங்கள் உள்ள ஒரு ஆள் வெளியே ஒரு ஆளாக இருக்கவே முடியாது. ஆல்வேஸ் ஆல் தி ஸ்டேஜ், ஆல் தி சுச்சுவேஷன், என்ன சர்க்கம்ஸ்டன்ஸ் இருந்தாலும் யூ வில் பி தி சேம் ஆத்தென்டிக் பர்சன் எவ்ரிவேர். ஓகேயா, ஸோ அப்போது நீங்கள் அந்த ஆத்தென்டிக் பர்சனாகவே வாழும்போது, இந்த செல்ஃப் அலைன்மெண்ட்டில் அதுவும் வாழும்போது, மனசாட்சியாகவே நீங்கள் வாழும்போது, மற்றவங்கக்கிட்டையும் பிரதிபலிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா யூ வில் பி அட் பீஸ், யூ வில் பி வித் செல்ஃப் இன்டிகிரிட்டி, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் எம்பவர்டு பர்சன். அந்த இன்னர் பீஸை வெளியே இருந்து எந்த சூழ்நிலையோ எந்த மனிதர் சொல்லும் கடுஞ்சொற்களோ எதுவுமே மாற்ற முடியாது. ஸோ யூ வில் ஃபீல் வெரி ரிலாக்ஸ்ட், very peaceful, you will be very positive, very very self motivated. யாரும் உங்களை நிறுத்தவே முடியாது, அந்த அளவுக்கு செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருப்பீங்க. ஓகேயா, ஸோ எப்போ இந்த அளவுக்கான பீஸ், ஐ எம் ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டுங்கிறத உங்களுக்குள்ளே நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க, அந்த ஜோஷ்ஃபுல்லாக இருக்கீங்க, செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கீங்க, பாசிட்டிவாக இருக்கீங்க, இவ்வளவு இருந்தால் எப்படி இருப்பீங்க, எப்போவுமே ஹாப்பியாக, ஃபன் லவ்விங், கேர் ஃப்ரீ பர்சனாக, நல்ல ஃப்ரீ ஃப்ளோயிங் ஒரு பர்சனாக இருப்பீங்க. யூ வில் ஷைன் இன்சைட் அவுட். ஓகேயா, இது எல்லாமே வில் அட்ராக்ட் யுவர் மாஸ்குலைன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு பீஸ்ஃபுல்லான, டிலைட்ஃபுல்லான, ஜோஷ்ஃபுல்லான ஸ்டேஜ் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் இருக்கும்போது தான் செல்ஃப் அலைன்மெண்ட்டில் இருக்கீங்க. ஸோ அப்போது இப்போ தான் வந்து ரீசெண்டாக எப்படி 7 சக்ரா சிஸ்டத்துலேருந்து 12 சக்ரா சிஸ்டம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க. அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப நேரம் வந்து மெடிடேஷன்லேயே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த லாஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னால் இறை சாட்சியே வந்து உங்களால் பார்க்க முடியும், இறை சாட்சியினுடைய வாய்ஸ் கேட்க முடியும், இறை சாட்சியே உங்கள் குருவாக மாறும். இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க, மனசாட்சியாகவே இருக்கிறீங்க. there is no செப்பரேட் மனசு, மனசாட்சி, புத்தி எல்லாம் கிடையாது. மூணு ஒரே காம்பனண்ட் ஆகி செல்ஃப் அலைன்மெண்ட்டுக்கு வந்து மனசாட்சியோட வைப்ரேஷன் அளவுக்கு உயர்ந்து
மனசாட்சியாகவே இருக்கிறீங்க. இப்போ இந்த மனசாட்சிக்கு இறை சாட்சி குருவாக இருந்து எல்லாமே சொல்லி கொடுக்க போகுது. ஓகேயா? ஸோ அப்போ யூல் பி ஸோ ஹாப்பி, யூல் பி ஸோ மிங்கிள்ட், இன்டிமேட் வித் காட். நீங்கள் பேசுகிறதெல்லாம் கடவுளுக்கு கேட்கும். ஏன் அவ்வளோ புலம்புறோம்? கடவுளுக்கு கேட்கும். கடவுள் உங்களுக்கு குருவாக இருந்து சொல்லி கொடுக்குறாருல. ஸோ கடவுள் பேசுகிறது மொத்தமும் எல்லாமே உங்களுக்கு கேட்கும். ஹீல் பி யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஹீல் பி யுவர் இன்டிமேட் பார்ட்னர், ஹீல் பி யுவர் அல்டிமேட் ஒன், ஹீல் பி யுவர் எவ்ரிதிங். இந்த யூனியன் வித் காட் நடந்துடும். ஓகேயா? ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் செல்ஃப் அலைன்மெண்ட். இந்த செல்ஃப் அலைன்மெண்ட் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால், கடவுள் கூட இவ்வளோ இரண்டரை ஒன்றா கலந்துட்டோன்னு சொன்னால் அந்த டெஸ்பிரேட்னஸ் நம்மளை விட்டு போயிடும். ஸோ அந்த டெஸ்பிரேட்னஸ், ஏக்கம், லாங்கிங் அண்ட் கிரேவிங் இருந்துச்சுல, என் ட்வின் ஃப்ளேம் வேணும், என் ட்வின் ஃப்ளேம் வேணும், என் ட்வின் ஃப்ளேம் வேணும். இந்த லைஃப்பில் நானே வாழ்ந்துட்டுருக்கிறதுக்கு என் லைஃப்பில் ட்வின் ஃப்ளேம்னு ஒருத்தர் எதுக்கு அப்படி இப்படின்னு பரிதவிச்சு போயிருந்தோம்ல, அந்த டெஸ்பிரேட்னஸ் ஃபுல்லாகவே நம்மளை விட்டு வெளியே போயிடும். அதுக்கப்புறம் டெஸ்பிரேட்டே ஆக மாட்டோம். அதுக்கப்புறம் என்ன நினச்சிப்போன்னா, ஓகே நம்ம லைஃப்லேயே ட்வின் ஃப்ளேம்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே, என்னால் என் லைஃப்பை ஹாப்பியாக வாழ முடியும். ஆனால் எனக்கு அவனோட வாழணும்னு அந்த ஆசை இருக்கும். அந்த ஆசை மட்டும்தான் இருக்கும். அந்த ஆசையை நினச்சும் ரொம்ப மிகைப்படுத்திக்கவும் மாட்டோம், ரொம்ப தளர்ந்து போயிடவும் மாட்டோம். ஏன்னா நமக்கு வந்து இப்போ கடவுள் என்ன சொல்லி கொடுத்துருப்பாருன்னா, யூ கேன் நாட் கண்ட்ரோல் அதர் பர்சன்ஸ் லைஃப் ஆர் யூ கேன் நாட் மேனிப்புலேட் அதர் பர்சன்ஸ் லைஃப் இன் தி நேம் ஆஃப் கேர் அண்ட் லவ். ஸோ அப்போ உன் ட்வின் ஃப்ளேமுக்கு எப்போ உங்ககிட்ட வரணும்னு இருக்கோ அப்போ தான் வருவான். இல்லை நீ எப்போ உன் ட்வின் ஃப்ளேமை ரிசீவ் பண்ணுறதுக்கு தயாராகிறியோ அப்போ உன் ட்வின் ஃப்ளேமோட சுச்சுவேஷன் எப்படியா இருந்தாலும் அதை சேஞ்ச் பண்ணி அவனை உங்ககிட்ட வர வச்சிரும் பிரபஞ்சம். ஹோல் யூனிவர்ஸ் கான்ஸ்பயர்ஸ் டு கிவ் வாட் ஐ வாண்ட் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கும். ஸோ இந்த அளவுக்கு யூ வில் பிகம் அ வெரி மெச்சூர்டு பர்சன் இஃப் யூனியன் இஸ் நியர்பை. இதெல்லாம் நடந்துச்சுன்னா தான் யூனியன் இஸ் அரவுண்ட் தி கார்னர். ஓகேயா? இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்னு அர்த்தம். யூ வில் பி ஃபார் மோர் வெரி வெரி மெச்சூர்டு. அதே மாதிரி யூ வில் ஷைன் இன்சைட் அவுட். யூ வில் பி ஆல்வேஸ் அட் பீஸ். யூ வில் பி ஆல்வேஸ் காம். அது வரைக்கும் நிறைய வீட்டில் பேசிகிட்டு இருக்கவங்களா இருந்தீங்கன்னா கூட யூ வில் பிகம் அ வெரி சைலண்ட் பர்சனாலிட்டி அண்ட் யூ வில் அப்சர்வ் மோர் திங்ஸ். இன்னொன்று, மற்றவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸு, மற்றவங்க கிட்ட பேசுகிற விஷயமே வந்து அவங்க பிரச்சனையை அப்படியே ரூட் காசை கண்டுபிடிச்சி ரூட்டோடு தூக்கி வெளியே போடுற மாதிரி இருக்கும். போட்டதுக்கப்புறம் அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸும் கொடுக்குற அளவுக்கு, உங்களோட ஓன் அஃபர்மேஷன்ஸை கொடுக்குற அளவுக்கு நீங்கள் உங்களை உயர்த்தி இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா யுவர் யூனியன் இஸ் அரவுண்ட் தி கார்னர். யூனியன் சொல்கிறது என்ன அப்படின்னா, செல்ஃப் அலைன்மெண்ட்டுக்கு வந்துட்டீங்க, அதுவே எனர்ஜெட்டிக் யூனியன் தான், இன்னர் யூனியன் தான். ஓகேயா? ஸோ இனி வரப்போகிற யூனியன் அப்படின்னு நான் சொல்கிறது ஹார்மோனியஸ் யூனியன். ஓகேயா? ஸோ என்ன சொல்கிறது, ஹார்மோனியஸ் யூனியன் அப்படிங்கிறது வந்து, ஏன்னா இப்போ இவ்வளோ தூரம் நீங்கள் இன்னர் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, செல்ஃப் அலைன்மெண்ட்டில் இருந்திருக்கீங்க, உங்கள் ட்வின் ஆல்ரெடி பார்த்து பபுள் ஃபேஸில் செப்பரேஷனில் இருந்து தான் இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ செப்பரேஷன் ஃபேஸ் முடிஞ்சிருச்சு, யூனியன் ஸ்டேஜ் ஆரம்பிச்சிருச்சு அண்ட் யூனியன் இஸ் அரவுண்ட் தி கார்னர் அப்படிங்கிறத இப்படி தான் அந்த ரிலாக்ஸ்டு மைண்ட் ஸ்டேட்டில் இருக்கிறதை வச்சு நீங்கள் வந்து ரொம்ப காமாக இருப்பீங்க, பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ஜோஷ்ஃபுல்லாக இருப்பீங்க. ஃபேஸ் பார்த்தா யூ வில் ஷைன் ஃப்ரம் வித்தின், யூ வில் க்ளோ ஃப்ரம் வித்தின். அவ்வளோ பிரைட்டாக இருக்கும் உங்கள் ஃபேஸு. யூ வில் பி ஆல்வேஸ் பாசிட்டிவ், கேரிங் அ ஸ்மைல் இன் யுவர் ஃபேஸ். அதான் உள்ளுக்குள்ளே வருத்தத்தை வச்சுக்கிட்டு இல்லை, நோ யூ ஆர் வெரி ஹாப்பி. அதை தான் சொல்கிறேன். யூ வில் ஆல்வேஸ் கேரி அ ஸ்மைல் இன் யுவர் ஃபேஸ். யூ வில் பி அ பிக் இன்ஸ்பிரேஷன் டு தி வேர்ல்ட். ஓகேயா? ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா யூனியன் இஸ் அரவுண்ட் தி கார்னர். ஓகே கைஸ், இது மாதிரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை.